ஸ்கொயர் சேனல்ல ப்ரோக்கோலி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்கோலி ஒரு முழு பூ எடுத்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு பிளான்ச் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில போட்டு கலர் மாறாம கொஞ்சம் கொதிச்சதும் அதை நிறுத்திட்டு தண்ணிய எடுத்து வடிச்சிடலாம். சுடு தண்ணியில அந்த மாதிரி போடும்போது இந்த பூல இருக்கிற பூச்சி எல்லாம் அழிஞ்சிரும். இந்த சுடு தண்ணிய உடனே வடிகட்டிடணும், இல்லைன்னா பூவோட கலர் மாறிடும். இந்த சுடு தண்ணிய உடனே வடிகட்டிட்டு சாதாரண தண்ணி ஊற்றி இந்த சூடை குறைச்சிடணும். சாதா தண்ணி ஊற்றி ஒரு முறை வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு பூவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரோக்கோலி கிரேவி செய்யறதுக்கு நான் ஒரு 3 வெங்காயமும் 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பானலி அடுப்புல வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதுல சீரகம் தாளிச்சுக்கலாம். இது கூட வெங்காயமும் பூண்டு உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு 2 வெங்காயம் தக்காளியோ இல்லை 3 வெங்காயம் 3 தக்காளியோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வெந்ததும் அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வேகணும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி ப்ரோக்கோலி தொக்கு செஞ்சு சப்பாத்திக்கு இல்லைன்னா தோசைக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். இப்போ கொஞ்சம் தக்காளியும் வதங்கினதும் 4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூட 1.5 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன்ல பெப்பர் தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து போடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா குழைவா வதக்கிக்கலாம். தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி சேர்த்து வதக்கும் போது இந்த டிஷ்ஷோட கலர் அந்த மிளகாத்தூளோட கலர்ல நல்லா ரெட்டிஷா இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு இந்த தொக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ திறந்து விட்டு நல்லா கலந்து விட்டு முன்னீர்ல பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கோலி பீசஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விடலாம். தொக்குல பூவெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வைக்கலாம். ப்ரோக்கோலி வெறும் பிளான்ச் பண்ணியிருக்கோம், இன்னும் குக் ஆகியிருக்காது. அதனால இந்த தொக்கோட சேர்ந்து நல்லா வேக வைக்கலாம். இப்போ ப்ரோக்கோலியும் சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா வெந்து தொக்கு தண்ணி குறைஞ்சு திக்காகி ப்ரோக்கோலியும் நல்லா வெந்து வரணும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சு இடையில திறந்து ப்ரோக்கோலி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சான்னு கட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு சமைக்கலாம். இந்த மாதிரி ப்ரோக்கோலி தொக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விழி ஸ்கொயர் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கடைசியா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த டைம்ல கொத்தமல்லியை ஒரு பிடி அளவுக்கு கட் பண்ணி நல்லா தூவி இறக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தா நல்லா வாசனையாகவும் இருக்கும். நான் இப்போ கொத்தமல்லி சேர்க்கல. நல்லா தொக்கு குக் ஆயிடுச்சு பாருங்க, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரோக்கோலி தொக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். பாருங்க, சுவையான சத்தான ப்ரோக்கோலி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தியோட சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.